பொதுவாகவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மரணத்தை நாம் படிக்கும் பொழுது ஒரு நெருடல் வந்துட்டு போகும். என்னடா ஏதோ ஒரு தப்பு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஏன்னா அவருடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்தது யாருக்கும் தெரியாது. ஜின்கள் எல்லாமே அந்த அரண்மனையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நின்றுகிட்டு இருக்கிற நிலையில் அவர் தடியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில் அவர் இறந்துடுறாரு. அவர் கீழே கூட விழலை. குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த தடியை கரையான்கள் அரித்து விட்டது. அது அரிச்சதுனால அந்த தடி விலகி போய் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவர் விழுந்தார் அப்படின்னு சொல்லுது. அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது அவர் இறந்துட்டார் அப்படின்னு. இதை படிக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஏன்னா இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் மிக சரியாக மிக தெளிவாக விளக்கம் கொடுத்ததாக நமக்கு தெரியல. அது எந்த தஃசீராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கரையான் அந்த தடியை அரிச்சிருச்சு அப்படின்னு சில பேர் விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு மிருகம் அந்த தடியை தட்டி விட்டுருச்சு, அப்பதான் அவர் கீழே விழுந்தாரு, அப்பதான் அவருடைய உடல் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எது எப்படியா இருந்தாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆட்சியாளர். அப்படி அவர் ஒரு ஆட்சியாளராக இருக்கிற நிலையில அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல, ஒரு ஆட்சியாளராக இருக்கிறாரு, அதுவும் இந்த உலகத்துடைய ஒற்றை ஆட்சியாளராக இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தன்னந்தனியாக ஒரு தடியை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. அது சில நாட்கள் அவர் இறந்த நிலையிலேயே அவருடைய உடல் அப்படியே நிக்குது. அப்ப கரையான் அரிக்குது. கரையான் உடனே அரிக்காதுல்ல, அது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அப்ப அதெல்லாம் அரிச்சதுக்கு அப்புறம் அவர் கீழே விடும்போது தான் தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு உதவியாளர்கள் யாருமே இல்லையா, அவருக்கு மந்திரிகள் யாரும் சந்திக்கலையா, பொதுமக்கள் யாரும் சந்திக்கலையா, அவருடைய மனைவிமார்கள் சந்திக்கலையா, அவருடைய பிள்ளைகள் யாருமே சந்திக்கலையா அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் வருது இல்ல. இது போக அவர் யார் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு இறை தூதரும் கூட. வேலைக்கு தொழக்கூடியவர், கடமையான தொழுகை மட்டுமல்ல, கடமை அல்லாத சுன்னத்தான தொழுகைகளையும் தொழக்கூடியவர்களாக தான் அவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதையும் அவர் தொழ வரல, அதுக்கு அதை கவனிக்காம மத்தவங்க விட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வருது இல்ல. சாப்பிட வாங்கன்னு கூடவா யாருமே கூப்பிடல, தண்ணி கொடுங்கன்னு கூடவா யாரும் சொல்லல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்தில் குர்ஆன் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல அப்படியே கிடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப அந்த விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது இதை நாமளாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு நாட்டமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் தெரிஞ்சு கொள்கிறோம். அப்ப இதுல நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அதில் வைத்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதுவும் அவர் அந்த தடி பேலன்ஸ் மிஸ் ஆனதுனால தானே கீழே விழுந்தாரு. அந்த மரணத்தை பற்றிய செய்தியை அந்த தடியே வைத்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதாவது பொதுவாகவே தடியை பொறுத்த வரைக்கும் அரபுல அஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அஸா அப்படின்னு சொன்னாக்க தடி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில வச்சிருந்த அந்த தடிக்கு பேரு அஸா அப்படின்னு அந்த குர்ஆன்ல இறைவன் குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தின அந்த தடியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் பயன்படுத்தின அந்த ஒரு வார்த்தை மின்சா. மின்சா அப்படின்னா என்ன அப்படின்னா, அது மேலோட்டமாக பார்க்கும்பொழுது தடி அப்படின்னே வரும். தடி அப்படின்னு தான் அர்த்தமாகுது. அஸா அப்படின்னு சொன்னா தடி, மின்சா அப்படின்னு சொன்னாலும் தடியாகத்தான் மொழிபெயர்ப்பு செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் இதோடைய இந்த மின்சாவை பொறுத்த வரைக்கும் அரபில் அதோடைய அகராதியில நம்ம பார்க்கும்பொழுது காலத்தை முன்பின்னாக மாற்றக்கூடிய ஒன்றாக பதிவு செய்கிறார்கள். அப்ப அந்த மின்சாவை பொறுத்த வரைக்கும், அதாவது சிம்பிளா சொல்லணும்னாக்கா அந்த டைம் மிஷின் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த மின்சாவை பொறுத்த வரைக்கும் அது என்ன நிகழ்வு நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதற்கு பிறகு அந்த மின்சா அப்படிங்கிற அந்த ஒரு தடி, அந்த டைம் மிஷினை தஜ்ஜால் வசப்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப ஏன் உடனடியாக ஆட்சிக்கு வரல அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்னா அந்த மின்சாங்கிற அந்த தடிக்கு அவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களவே அவன் தன்னை பிரகடனப்படுத்திட்டு அவங்க ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கலாம்ல. அங்க ஏன் அது முடியல அப்படின்னு சொன்னாக்கா, அவர் கேட்ட அந்த துவா, எனக்கு பிறகு அப்படிங்கிற அந்த ஒரு துவாவை இறைவன் அங்கீகரித்ததனால் அவருக்கு பிறகு உடனடியாக அவனால் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியலை. இப்ப வர முடியாத சூழ்நிலையில இஸ்ரேல் அவருடைய காலகட்டத்திற்கு பிறகு துண்டு துண்டாக சிதறுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப துண்டு துண்டாக இஸ்ரேல் சிதறும் பொழுது மொத்த உலகமுமே காலியாகுது. ஏன்னா மொத்த உலகத்துக்கும் ஒரு அரசராக அவர் இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் நிகழ்கிறது. மரணத்தை தொடர்ந்து இவன் அந்த கைத்தடியை கைப்பற்றான். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஒரு துவா மிக சரியாக வேலை செய்ததனால இவனால் அந்த ஆட்சியில் அரியணையில் ஏற முடியவில்லை. இதுதான் அங்கே நடந்தது. அப்ப இந்த மின்சாவை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த தடியை அவன் பயன்படுத்தி காலத்தை அவன் முன்பின்னாக சுழற்றி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணத்துக்கு ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேலை செஞ்சது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அதே ஜின்கள் தற்பொழுது தஜ்ஜாலுக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடிக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிமை என்னன்னா, இந்த காலத்தை முன்பின் மாற்றுவது. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கல, இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜின்களுடைய வேலை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா, இன்னமும் அவங்க அந்த இஸ்ரேலை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் இதுல இருந்து புரிந்து கொள்கிறோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, இந்த மின்சாவுக்கு அவ்வளவு பவரா அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்பலாம்.
நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதே குரானில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தின அந்த தடி சாதாரண தடி தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதும் வைத்துக் கொண்டிருந்த தடி தான். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, தூதுத்துவத்துக்கு முன்பாக இருந்தே அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய தடி. ஆனால் தூதுத்துவத்தை அடைந்ததற்கு பிறகு அந்த தடிக்கு கிடைச்ச அந்த ஒரு பவர் என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். மிக நிச்சயமா அந்த தடியை வைத்து அந்த தடி பாம்பாகவும் மாறுச்சு. அந்த தடி இஸ்ரவேலர்கள் தண்ணி கேட்கும் பொழுது ஒரு பாறையில் அடிச்சு, வெறும் ஒரு பாறை, ஒரு சின்ன பாறை, மலையில ஒரு ஓரமாக இருந்த ஒரு பாறை, அந்த பாறையில் அடித்த உடனே 12 நீர் ஊற்றுக்கள் அதில் பொங்கி எழுந்தது. அப்போ அந்த 12 நீர் ஊற்றுக்கள்ல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொண்டாங்க. அதே அந்த தடி தான். ஏன்னா அந்த தூதுத்துவம் கிடைக்கப்படும் பொழுது அவர்கள் பயன்படுத்தின அந்த தடிக்கும் ஆற்றல் கிடைக்கிறது. அதே தடியை பயன்படுத்தித்தான் அவங்க கடலையும் பிளந்தாங்க. இஸ்ரவேலர்களை காப்பாற்றுறதுக்காக அந்த கடல் பிளந்ததில்லை. இப்போ இதெல்லாம் அந்த தடியை வைத்து தான் நடந்தது. அப்போ அந்த தடிக்கு இருந்த ஆற்றலை நீங்கள் தயவு செய்து இந்த இடத்துல புரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்படியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தின அந்த தடிக்கு இருந்த ஆற்றலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்படியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மின்சாவை பார்த்தினா அந்த விஷயத்தையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இது அசாவாக இருக்கும் பொழுதே இதுக்கு இவ்வளோ பவர் அப்படின்னு சொன்னாக்கா, இது மின்சாவாக இருக்குது, காலத்தையே முன்பின் சுழற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக இந்த தடியை தஜ்ஜால் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம். அப்ப